11 பேர் 13 பேர் சுட்டு கொன்னதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. பட் ஈவன் தோ என்னடா நீ போலீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த பாத்தில்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா 18 வயசு தாண்டின உடனே நான் இனி அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது அர்ச்சீவ்ல இருக்கும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் அப்ப கூட போலீஸ விட்டு குடுக்கல. நான் அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? மேலதிகாரியோட உத்தரவு. அவங்க அத ஒபே பண்ணி தான் ஆகணும். ஒபே த ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ அவங்க ஒபே பண்ணி தான் ஆகணும். இது அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா நம்மளால விட்டு குடுக்க முடியாதுல்ல. நம்ம அப்பாவும் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு. நம்மளும் டிபார்ட்மெண்ட்ல போறோம். விட்டு குடுக்க முடியாது. பட் அதுக்கப்புறம் ஒரு டைம்ல அப்ப நமக்கு பிடிக்காத விஷயம், நியாயம் இல்லாத விஷயம் செய்யினா செஞ்சு தான ஆகணும். இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சது தான் எனக்குள்ள என்ன. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. சின்ன வயசுல இருந்து போலீஸ், 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 போலீஸ்ன்னு சொல்லி மட்டுமே என் மைண்ட்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல இந்த ப்ரொஃபஷன் வேணாம், வேற ப்ரொஃபஷன்ங்கும்போது என்னால எதையுமே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு பைக்ல ரொம்ப ஜாஸ்தி. போலீஸை எந்த அளவுக்கு பிடிக்குமோ, அந்த அளவுக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன சாதிக்க முடியும்னு கேட்டா, கேள்விக்குறி. எதுவுமே கிடையாது. ஏதாவது ஆட் ஏதாவது வருமானா? நோ நத்திங். எதுக்கு ஆட் வந்து எனக்கு வரணும்? சோ அவங்க கூட்டு போய் நம்மள பெரியாக்க மாட்டாங்க. பெரிய ஆளா இருந்தா நம்மள கூப்ட்டுப்பாங்க. நீ கஷ்டப்பட்டு எதுலயாவது சாதிச்சு வாப்பா, நீ அதுலருந்து உன்ன நான் எடுத்துக்கிறேன்னு தான் சொல்றாங்களே தவிர, ஒண்ணுமே இல்லாதப்போ யாருமே கூப்ட்டு பெரிய ஆளாக்குறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? என்ன பண்றதுங்கும்போது ரொம்ப சர்ச் பண்ணும்போது தான் YouTube. சோ அப்போ அப்படியே ஆரம்பிச்சு, அப்படியே படிப்படியா வந்து